வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற இடம் வந்து தென்னாங்கூரில் இருக்க பாண்டூரங்கன் கோவில். ஸோ இது வந்து வந்தவாசி போகிற வழியில் தென்னாங்கூர்னு ஊரில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்டர் ஆகிற கோபுரம். இது வழியாக நம்ம இப்படி உள்ளே வந்தோன்னா உள்ளே நேராக போயிட்டு நம்ம உள்ளே வந்து கிருஷ்ணர் இருக்கார் ருக்மிணியோட. ஸோ அது வந்து டெய்லி வந்து ஒரு விதமான அலங்காரம் போடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்த்தது வந்து ராஜ அலங்காரம். ஸோ நல்லா கிருஷ்ணருக்கு வந்து நல்லா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு சூப்பராக அவர் வந்து ஒரு ராஜஸ்தான் ராஜா மாதிரி வந்து கோயிலில் வந்து அலங்கரித்து வச்சுருக்காங்க. ஸோ அது கோயிலோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்கனாலே எல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைல் டெம்பிள் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் கோவில் மாதிரி இருக்காது. ஸோ நல்லா பீஸ்ஃபுல்லான கோவில். ஸோ இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல்னால கொஞ்சம் கூட்டம் இருக்குது கோவிலில். ஸோ இதில் வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு நம்ம இப்படி தான் வெளியில் வருவோம். வெளியில் வந்தோடனே நம்மளுக்கு இங்கே வந்து தீர்த்தமும், இங்கே வந்து துளசி, அப்புறமே இங்கே வந்து சந்தனமும் நம்மளுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே வந்து பக்தர்கள்லாம் வந்து லைனில் நிற்கிறாங்க, பார்க்குறீங்க. இது வந்து கோவிலுக்கு பின்னாடியே இருக்கிற ஒரு பீடம். கோயில் சுத்தணும். உள்ளே வந்து கோயில் வந்து ஃபைபர் கிளாஸில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இன்டீரியர் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அவருக்கு டெய்லி போடுற அலங்காரம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, என்னென்ன அலங்காரம் போடுறாங்கன்னு. அதெல்லாம் வந்து நம்ம உள்ளே நுழையும் போதே வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஜென்ஸ்லாம் போனால் சட்டை பனியெலாம் கழட்டிட்டு தான் அவங்க போகணும். இப்போ நாங்கள் ஒரு ரவுண்டு அப்படியே வெளியில் சுற்றிட்டு வந்துட்டோம்.
பாருங்க தேர் கூட இருக்கு மேலே. இங்கே வந்து தங்கத்தேர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த தேர் பாருங்க. இது இந்த மாதிரி வந்து நம்ம உள்ள நுழையும்போது மரம் இருக்குது. ஸோ இதில் வந்து வேண்டிட்டு நிறைய என்டர் ஆகிறதும் எக்ஸிட் ஆகிறதும் ஒரே வழி தான் அது. ஸோ இதுதான் வந்து என்டர் ஆகும்போது இதான் பார்த்தீங்க. இதுதான் என்டர் ஆகும்போது நம்ம பார்க்கறது.